குட் மார்னிங் லீடர்ஸ். என்னோட நேம் வந்து கவிதா. நான் வெஸ்டீஜில் வந்து கோல்டு டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்டீஜில் நிறைய கேட்டகரிஸில் வந்து ப்ராடக்ட் இருக்குது. நான் எல்லா கேட்டகரிஸ்லையுமே ப்ராடக்ட் வாங்கி என்ன செஞ்சுருக்கேன்னா பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்ரி ப்ராடக்ட். இப்போ அந்த அக்ரி ப்ராடக்ட்டை வந்து நான் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு எங்கள் ஏரியாவில் நான் ரெஃபர் பண்ணும்போது இது எப்படி வந்து ரிசல்ட் கொடுக்கும், இது வந்து நாங்கள் வெளியில் பயன்படுத்தக்கூடிய உரம் மாதிரி இல்லை, இதை வந்து நாங்கள் பயன்படுத்தினா உண்மையாகவே எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு வந்து டவுட்ஃபுல்லாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டாங்க. அப்போ வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்போ நம்ம வந்து நம்ம வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து பயன்படுத்தி அதில் ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. வெஸ்டீஜ் பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து நிறைய செடி வளர்க்கணும்னு நினைப்பேன், வைப்பேன். ஆனால் சரியாக வராது. நம்ம விதைகள்லாம் போடுறோம், காய்கறி செடிக்கான விதைகள்லாம் போடுறோன்னா கூட சரியாகவே என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வராது. வந்தாலும் வந்து பூக்காது, காய்க்காது. இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளால் அதெல்லாம் செடி வளர்க்குறதே வந்து விட்டாச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் பூஞ்செடி மட்டும்தான், இந்த இந்த ஒரு செம்பருத்தியும் இந்த மல்லிகைப்பூ செடி, இந்த 2 மட்டும்தான் பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தது. சரி, அப்போ நம்ம வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா யோசிச்சேன். ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோட்டம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. ஸோ அதை எடுத்துட்டோம். அது வந்து இடஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்தெல்லாம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா நம்ம அக்ரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அமைச்சிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வாழைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இருக்குது. இந்த 20 வாழைகளுக்குமே நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் தான் நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லாவே க்ரோத் வந்து இருக்குது லீடர்ஸ், பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லா வாழையுமே வந்து நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாழை மட்டும் இல்லை, நான் நிறைய விதைகளும் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் போட்டிருந்தேன். சீனி அரக்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து செடியில் வந்து கத்திரிக்காய் செடி வந்து நான் வாங்கி வச்சேன். கத்திரிக்காய் செடி, அப்புறம் வந்து மிளகாய் செடி, அப்புறம் வந்து வெண்டைக்காய் விதை போட்டு வெண்டைக்காய் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பூஞ்செடிகளுமே நான் நிறையா வச்சுருக்கேன். கொஞ்சம் பூஞ்செடிகள் வந்து நான் வந்து மாடியில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காய் செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 months நல்லா வெண்டைக்காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம கடையில் வாங்குகிற வெண்டைக்காய்க்கும் நம்ம வீட்லேயே வந்து அந்த விளையிற வெண்டைக்காய்க்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது லீடர்ஸ். ஸோ நல்லாவே வந்து காய் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் செடி ஓகேங்களா. ஸோ கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா தெரியும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப 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 நல்லா என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் வந்திருக்கு. ஸோ எல்லா கத்திரிக்காயுமே இன்றைக்கி வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து பறிக்கணும். எல்லாமே வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது என்னை பொறுத்தல வந்து வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டில் ஒரு அமேசிங் ரிசல்ட்டு நான் வந்து பிலீவ் பண்ணது, ரொம்ப நான் நம்பினதுன்னா இந்த கத்திரிக்காய் செடி தான். ஏன்னா அந்த செடியை நான் வாங்கின அந்த கடையில் வந்து அந்த ஃபார்மில் வந்து அந்த செடியை கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, கத்திரிக்காய் செடிக்கு வந்து எறும்பு வந்து ரொம்ப முக்கியம், பூச்சி விழும், இலையில வந்து இலைச்சுருட்டு நோய் வரும், பூச்சி விழும், நீங்கள் வந்து செடியை வச்சதுலேருந்து எறும்பு பொடி போட்டு நீங்கள் வளங்க, இல்லாட்டின்னா வந்து செடி வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். என்னோடய அப்ளைன்ட்ட வந்து நான் கேட்டேன். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய அப்ளைன் வந்து இந்த மாதிரி ப்ரோடெக் நம்ம வெஸ்டீஜுடைய அக்ரி ப்ரோடெக் வந்து 5 கிராம் எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து இந்த செடி வந்து இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஒரே ஒரு செடி தாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்குமே எப்படியும் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயாவது நம்ம பறிச்சிருப்போம் நாங்கள். ஸோ இப்போவுமே நிறைய கத்திரிக்காய் செய்துனா கிடக்குது. அதே மாதிரி இது வந்து மிளகாய் செடி. ஸோ நிறைய மிளகாய் வந்து காய்ச்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ பறிக்கணும் எல்லாமே ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே நான் வந்து அக்ரி ப்ரோடெக்ட் தான் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஸ்ப்ரே பண்ணேன். லைட்டாக வந்து அந்த இலையில் வந்து அந்த இலையில் வந்து லைட்டாக நோய் மாதிரி தெரியுது, லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா அக்ரி ப்ரோடெக்ட் தெளிச்சுவேன். இப்படி ப்ரோடெக்ட் தெளித்த உடனே வந்து மறுநாளே வந்து செடி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த நோயே தெரியாத அளவுக்கு அப்படி நல்லா குவாலிட்டியாக என்ன செய்யுதுன்னா மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சின்னதுலேருந்து நான் வந்து ப்ரோடெக்ட் தான் வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் 2 times வந்து கத்திரிக்காய் செடிக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அக்ரி ப்ரோடெக்ட் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரேயர் மெத்தில் அடி உரமாக நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வாழை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸோ வாழை வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா பெருசாகிடுச்சு. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கொலை போட ஆரம்பிச்சிடும்.
ஓகேங்களா. அந்தளவுக்கு எல்லாமே வந்து பெருசாகிடுச்சு. இந்த வாழையெல்லாம் வந்து நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் வச்ச ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நான் உரம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த எத்தனாவது நாளில் வந்து குருத்து வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நான் தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் என்ன வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுறேன். உண்மைக்குமே வெஸ்டீஜுடைய அக்ரி ப்ராடக்ட்டில் வந்து உண்மையாகவே ரிசல்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் அதாவது நம்ம வந்து இப்போ அக்ரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து விளைவிக்கக்கூடிய அந்த காய்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணும்போது வெளியில் கடையில் வாங்கின கத்திரிக்காய்க்கும் வீட்டில் நாங்கள் பறிக்கிற இந்த கத்திரிக்காய்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என் சிஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம செடி வச்சு அதில் பறிக்கிற அந்த காயோட டேஸ்ட்டே வந்து தனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளரிக்காவுமே போட்டிருந்தேன். வெள்ளரிக்காய் வந்து இப்போ நல்லா மழை பெஞ்சதுனால அது வந்து ஓஞ்சிருச்சு, நல்லா காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அகைன் வந்து போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல கத்திரிக்காய் பக்கத்தில் ஸோ கொடி மாதிரி படர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாமே நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.